தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாழ்வியல் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். வாழ்வியல் ஜோதிடம் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட நுட்பங்களை பயன்படுத்தி ஒரு தனி மனிதன் தன் வாழ்விற்கு தேவையான தனம், செல்வம், பணவரவு ஆகியவற்றை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை நம்முடைய வாழ்வியல் ஜோதிடம் சேனல் மூலமாக நாம் காண இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். பொதுவா லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது 3 வகைப்படும். சரலக்கணம், திரலக்கணம், உபயலக்கணம் அப்படின்னு 3 வகையா இருக்குது. அதுல இந்த கடக லக்கணம் அப்படிங்கிறது சரலக்கண வரிசையில வருது. இந்த கடக லக்கணத்திற்கு கிரக அதிபதி சந்திரன். இந்த கடக லக்கணத்துக்கு பணம் கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னு எடுத்துக்கிட்டா தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சிம்ம ராசி. கடகலக்கணத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி கிரகத்துல சூரியன் தான் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கடகலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சூரியனுக்கு அதி தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிவன். அதனால இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் சூரிய ஓரை நேரத்தில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 to 7 சூரிய ஓரை வரக்கூடிய நேரம். இந்த சூரிய ஓரை வரக்கூடிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை சிவ வழிபாடு செய்வது கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரக்கூடிய விஷயம். மேலும் இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்க சிவபெருமானுடைய போட்டோவை தங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் பர்சில் வைத்து கொண்டால் இவர்களுக்கு சூரியனுடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைப்பதன் மூலமாக தனஸ்தானம் செயல்பட்டு பணவரவும் செல்வ வரவும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்க ரெட் கலர் ட்ரெஸ் அடிக்கடி போடுறது இவங்களுக்கு நல்லது. இவங்க கர்ச்சீப்பா சிகப்பு கலர்ல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இவங்க என்ன செய்யணும்னா அடிக்கடி அவங்களுடைய அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கடகலக்கணத்துக்கு சூரியன் தான் பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். சூரியன் அப்படின்னா தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த கடகலக்கணக்காரங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அப்பா வயசுல இருக்கக்கூடிய மூத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, மாமனார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, தன்னுடைய மூத்த மகன் அவங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறது, இது எல்லாமே இவங்களுக்கு பணவரவை இயக்கக்கூடிய வகையிலே சூரியனையும் சிவபெருமானையும் இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்க சூரியனுடைய சின்னத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சூரியன் 7 குதிரைகள் பூட்டி ஒரு ரதத்துல வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சின்னத்தை இவங்க வேலை செய்யற இடத்துலயோ தொழில் பண்ற இடத்துலயோ சூரியனுடைய போட்டோ 7 குதிரைகள் வரக்கூடிய அந்த சின்னத்தை வச்சு தினசரி பார்த்துக்கிட்டு வர்றது, வழிபடுவது, அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவது, இது எல்லாமே கடகலக்கணத்திற்கு தனஸ்தானத்தை செயல்படுத்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்க பசுவுக்கு கேரட் சப்பாத்தி தானம் செய்வது இவங்களுக்கு சூரியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டா இந்த கடகலக்கணக்காரங்க அவங்க வீட்டுல இந்த ஓடாம நின்றுகிட்டு இருக்கிற கடிகாரம், ரிப்பேர் ஆகி நின்றுகிட்டு இருக்கிற கடிகாரம், வாட்சு,
இதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி உபயோகப்படுத்தணும். அப்படி சரி செய்ய முடியாதவங்க இருந்ததுன்னா, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு சொல்லிட்டு அதை வச்சிருப்போம் அப்படின்றலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதையெல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். ஏன்னா சூரியன் அப்படின்னா காலத்தை காட்டுபவர், நேரத்தை காட்டுபவர். அப்போ அந்த வாட்சும் கடிகாரமும் வந்து நம்மளுக்கு அந்த சூரியனோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அதை ரிப்பேர் ஆன பொருளை நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடம் முடங்கி போயிடும். அதனால அந்த வாட்சு கடிகாரம்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி செஞ்சுங்க. சரி செய்ய முடியாத தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த கடகளை கணக்காரங்க என்ன செய்யணும்னா அரசு அலுவலகங்கள், உயரமான இடங்கள், மலைப்பகுதிகள் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரணும். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட இடங்கள். அரசாங்கம், அரசு அலுவலகங்கள், உயரமான மலைகள் இது எல்லாமே வந்து சூரியனுக்கு காரகமான விஷயங்கள். இவங்க வந்து நல்ல அழகான நவரத்தினம், பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை ஓவியங்கள், சிம்மாசனம், அரசர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதையெல்லாம் வந்து ஒரு ஆல்பம் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய போட்டோக்களை வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த சூரியன் இவர்களுக்கு வந்து நல்லபடியாக செயல்பட்டு இவங்களுடைய பண வரவு அதிகரிக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்க அரசு அதிகாரிகள், அரசு துறையில் வேலையில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அரசியலில் உள்ளவர்கள், மருத்துவர்கள், நகை வியாபாரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். அவங்க கூட வந்து நட்பை உருவாக்கினாங்கன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு நபர்கள். அதனால இந்த கடகலக்கணக்காரங்க சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள்கிட்ட வந்து நட்புறவு, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த சூரியனுடைய சக்தி கிடைக்கும். இவர்களுடைய தனஸ்தானம் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும். அரசியல்வாதிங்க, கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதமர், நிதியமைச்சர் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் வந்து இவங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கடகளை கணக்காரங்க இந்த சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, முதலமைச்சர், பிரதமர் மற்றும் அரசியல் இருக்கக்கூடிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் இவர்களை குறித்தெல்லாம் வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல விதமான நேர்மறையான வார்த்தைகளை தான் பேசணும். அவர்களை குறித்து இவங்க வந்து எதிர்மறையான பேச்சுக்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் செய்யக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா கடக லக்னத்திற்கு சூரியன் தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியா இருக்கக்கூடியதால சூரியனை கொடுக்கக்கூடிய அம்சம் கொண்ட இவங்களை வந்து இவங்க தவறா பேசினாங்கன்னா இவங்களுடைய தனஸ்தானம், கடகலக்கணக்காரங்களுடைய தனஸ்தானம் முடங்கிடும். அதனால வந்து கடகலக்கணக்காரங்களே நீங்க வந்து அரசியலில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள், ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புடைய பிரபலங்கள் இவர்களெல்லாம் வந்து நல்ல விதமா பேசணும், மரியாதையா பேசணும், பண்போட பேசணும். அப்படி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய சூரியன் என்ற தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லபடியாக தனத்தை கொடுப்பார். இந்த கடகலக்கணத்துல பிறந்தவங்க எப்பவுமே வந்து இந்த சூரியன் ஆதிக்கம் உள்ள இந்த விஷயங்களை செய்யறப்ப வந்து உங்களுடைய பண வரவு அதிகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்க வந்து அடிக்கடி இந்த மலைவாச ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, சூரிய வெளிச்சத்துல இருக்கிறது, சூரிய ஒளியில காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி சூரியனுடைய ஒளி உங்கள் உடலில் நல்லா படக்கூடிய மாதிரி அடிக்கடி செயல்படுவது, அந்த சூரிய ஒளியில யோகா பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, அமைதியா உட்காந்துட்டு சூரியனை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கடகலக்கணக்காரங்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை செயல்படுத்துவதன் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல பொருள் வரவும், தனவரவும், வியாபார விருத்தியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இப்போ இத்தனை விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா எனக்கு காசு கிடைக்குமா, பணம் வருமா, வேலை செய்யலைன்னா பணம் வருமா அப்படின்னலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய வேலையை, தொழிலை கரெக்டாக டைமுக்கு செய்யணும். ஆனால் இப்போ இருக்கிறத விட இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன வரவு அதிகரிக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி
உங்கள் தனஸ்தானம் சம்பந்தப்பட்ட, சூரிய கிரகம் சம்பந்தப்பட்ட, சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தொடர்ந்து உங்களை ஒரு 48 நாட்கள் ஈடுபடுத்தி கொண்டு வரும் பொழுது அந்த சூரியனில் இருந்து வரக்கூடிய சக்தியும் ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய உங்கள் மனித உடலுக்கு உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு என்கிற ஆரா என்கிற சூட்சும ஒளிவட்டம் சூரியனுடைய சக்தியுடன் ஒன்றாக இணைந்து சூரியனுடைய சக்தி நன்றாக கிரகிக்கும். அப்போ உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் சூரியனுடைய சக்தியுடன் நினைவு பெறுவதால் உங்களுக்கு நல்ல பொருள் வரவு, தன வரவு, செல்வ வளம் அதிகரிக்கும். வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, டிரான்ஸ்பரு, சம்பள உயர்வு இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லபடியாக வளர்ச்சி அடைவதற்கும் புது வியாபார தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய செல்வ நிலையும் பணவரவும் அதிகரிப்பதற்கும் இது உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி ஒரு 48 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன வளர்ச்சி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க. தினசரி நாங்கள் இந்த மாதிரி நல்ல தகவல் இருக்கக்கூடிய வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை செய்ய தான் அதனுடைய பலன் என்னங்கிறதும் நமக்கு கிடைக்கும். அதனால் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு இது சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு 48 நாளைக்கு செஞ்சு அதனுடைய பலனை நீங்கள் பெறுங்கள். நான் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் ஜோதிட சிரோன்மணி ஹீலர் சுப்பிரமணி. எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புட்டு வாழட்டும். அனைவரும் ஆரோக்கியம், உடல் நலம், மனநலம், செல்வ வளம் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழட்டும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். எல்லோருக்கும் இறைவன் ஆசீர்வாதங்கள் கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.